அவர் டைரக்டர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. ஓகே. ஆக்சுவலா நடந்த கதையை தான் அவர் வந்து ட்ரெயின்ல ஒருத்தர் போகும்போது ரியாலிட்டி நடந்த கதையை தான் அவர் எடுத்தது. அந்த படத்துல வந்து பரத் வந்து தலையில நீங்க அடிச்சிட்டு இருக்கான்ல, அப்ப அந்த பொண்ணு பரிதாபமா பாப்பா. ஓப்பனா சொல்றேன், நீ அந்த மாதிரி பைத்தியக்காரனா அடிச்சிட்டு போனா கூட அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, நல்ல வேலை இவன் கூட நம்ம போய் நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கலன்னா ரிலீஃபா தான் பார்ப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. அவ்வளோ ஒரு கோரமான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உன மேல பாவ பரிதாபம் பார்க்கறதுக்கு ஒரு பெண் இருப்பா. யார் தெரியுமா? உங்க அம்மா. உங்க அம்மாவை தவிர்த்து உன் கூட பிறந்த உடன்பிறப்புகளை தவிர்த்து, உடன்பிறப்புகளோட 2வது தான் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் உன் மேல வந்து நம்ம பையன் நல்லா இல்லாம போயிட்டான் அப்படின்னா வருத்தமும் வேதனையும் வரும். தாயை தவிர்த்து வேற எந்த பெண்ணுக்கும் நீ நல்லா இல்லாம போயிட்ட அப்படின்னா அந்த வேதனையும் வராது. இதை மனசுல பதிஞ்சுக்கோ. சம் ரேர் கேசஸ், சம் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். அந்த எக்ஸப்ஷன் கேசஸ் நான் கணக்கில் வைக்கிறேன். எப்பவுமே விதி சொல்லும்போது விதி விலக்கு